ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. வீட்டுக்கு திடீர் விருந்தாளிகள் வந்தாலோ இல்லை ஸ்வீட் சாப்பிடணும் போல தோணும் போது வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு சட்டுன்னு சுலபமாக 10 நிமிஷத்தில் வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யத்தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இவ்வளவு சுவையாக செஞ்சு சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதுக்கு வாணலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க. நெய் சூடானதும் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்து இந்த நெய்யிலே நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கங்க. பாருங்கள், லைட்டாக கலர் மாறி நல்லா வறுபட்டு வாசம் வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் மாற்றி லைட்டாக ஆற விட்டுடுங்க. இந்த அளவுக்கு வறுபட்டு வந்தால் தான் ஸ்வீட் நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட நல்லா சுவையாகவும் இருக்கும். இப்போ இது மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் வறுத்த ரவை எல்லாத்தையும் மாற்றிடுங்க. லைட்டாக ஆறட்டும். ஆறின பிறகு இதில் காய்ச்சி ஆறின பால் 2 கப் அளவுக்கு ஊற்றிக்கங்க. 1 கப் ரவை எடுத்தோம், அதே கப்பால் 2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால், கொஞ்சம் திக்கான பாலாக கூட சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கங்க. கலந்து இதை அப்படியே ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. ரவை இந்த பால்லே ஊறி நல்லா சாஃப்டாகட்டும். அப்படியே மூடி வச்சுடுங்க. இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஊறினதும் கொஞ்சம் திக்காகும். அப்படியே ஊறட்டும். இப்போ அதே வாணலில் திரும்பவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சூடானதும் இதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 கப் ரவை எடுத்தோம், அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து அந்த நெய்யிலே கலந்து விடுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டிங்கன்னா இது மாதிரி சர்க்கரை உருகி லைட்டாக ப்ரௌனிஷாக மாறும். ரொம்ப டார்க்காக மாறக்கூடாதுங்க. லைட்டாக இது மாதிரி ப்ரௌன் கலர் வந்ததும் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் பாலில் ஊற வச்ச ரவையை அப்படியே சேர்த்துக்கங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்திங்கன்னா கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லா இந்த ரவையோட சுகர் கேரமலைஸும் நல்லா கலந்து நல்ல ஒரு கலரிஷ் வந்திருக்கு. பாருங்கள், இது மாதிரி நல்லா ரவையும் வெந்து நல்லா திக்காக பேனில் ஒட்டாமல் உருண்டை பதம் வரணும். இப்போ இதோட 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காயும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இந்த தேங்காய் சேர்க்கறதுனால சுவை கூடுதலாக இருக்கும். சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. சேர்த்து நல்லா கலந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஒரு நெய் தடவின பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. இது மாதிரி ரவுண்டான பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் அப்படியே மாற்றி ஈவனாக இது மாதிரி கரண்டியால் சமன்படுத்திக்கங்க. சமன்படுத்திட்டு இது மேலே கார்னிஷுக்கு பொடியாக கட் பண்ண பாதாம், பிஸ்தா எதுவாக இருந்தாலும் இது மாதிரி மேலாப்பில் அப்படியே லைட்டாக தூவிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டு இதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறின பிறகு இதை வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணி பரிமாறலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே ஆறிடுது. இப்போ இதை கத்தியால் என்ன சைஸில் வேணுமோ ஸ்கொயர்ஸாகவோ இல்லை ட்ரையாங்கிளாவோ கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீட்டாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா குறுக்கால கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக எடுக்க வரும். எடுத்து சாப்பிடவும் ரொம்ப சுலபமாக இருக்கும். பாருங்கள், இப்போ குறுக்கால கட் பண்ணுறேன். எல்லாமே ஒரே ஸ்கொயர்ஸில் நல்லா ஷேப்பாக கட் பண்ணி வந்திருக்கு. இதை அப்படியே எடுத்து பரிமாறலாம். ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்வீட் ரெடி. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா சட்டுன்னு சுலபமாக இந்த ஸ்வீட் ரெசிப்பியை எளிமையான முறையில் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ஸ்வீட் கேட்டாலும் இது மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுங்க. பால்லே ரவையை வேக வச்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சுகர் கேரமலைஸில் இந்த ஸ்வீட் செஞ்சதுனால டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அருமையாக இருக்குங்க. இந்த ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக வருது பாருங்கள். வாயில் வச்சதுமே கரைஞ்சிடும். எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு பாராட்டுவாங்க. இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.